உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போல்லாம் சொல்லலான்னு எனக்கு தான் ஆசை. ஆனால் பட் என்ன பண்ணுறது, நல்லால. ரஹ்மான் மியூசிக்கான அவரோட மியூசிக் மாதிரியே தெரியல. பார்த்தா இதை ஜி பிரகாஷ் பொல்லாதம் படத்தில் அசுரன் படத்துலையும் போட்ட மியூசிக் அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. இதே பாட்டு ஆவணா நான் அசுரன், அடங்காத அசுரன், நான் தருவேன் உசுரை, இது மாதிரி வந்துட்டு இதே மாதிரி பாட்டு எழுதி 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 தனுஷ் ஐயோ சாமி எங்களால் முடியல, காது கேட்க முடியல. ஏதோ பாட்டு ரசிக்கிறதுக்கோசரம் என்னென்னமோ கன்றாய மாதிரி எடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இல்லை. பாட்டு பேக்ரவுண்டு ட்ராப் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையிலே பாட்டு உண்மையிலே அதான் ஒரு இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அவரோட கோரியோகிராஃபர்லாம் எனக்கு பிடிக்கும். ஏன் அவர் கூட அவர் போய் மாறி டூவில் நல்லா பாட்டு பண்ணிட்டாரு. இந்த பாட்டு ஏன் அவர் போய் மாட்டினான்னு தெரியல. நல்ல மனுஷன், ஏதோ அவருக்கு நேரம் கட்டு போச்சு அடுத்து. இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவை ஆக்குபை பண்ணுறதா நான் நினைக்கிறேன். டேரக்டர் அவரே பண்ணுவாராம், பாட்டு அவரே எழுதுவாராம், பாட்டு அவரே பாடுவாராம். எப்பா சாமி, அப்போ பாடலாசிரியர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அந்த கார்கி, மதன் கார்கி, கபிலன், இவங்களாம் ஒரு தரமான வைரமுத்து, எவ்வளோ யுகபாரதி இருக்காங்க, எவ்வளோ பாடலாசிரியர்களாக இருக்காங்களே, அவங்களோட வாழ்வாதாரம்லாம் எங்கே ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ அவனும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எழுத ஆரம்பித்தோடனே அவருக்கு போட்டியாக வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை நானும் பாட்டு எழுதுறேன்னு கீழே ஒரு 10 பேர் வச்சுட்டு அவங்க எழுதுகிற பாட்டை நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதி வெளியே எடுத்து கொடுத்துக்கிட்டு, அப்பா சாமி உங்கள் தொல்லை தாங்க முடியல, கேட்டால் நாங்கள் மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பீத்திக்கிறானுங்க. என்ன பண்ணுறது, இதுதான் தமிழ் சினிமாவோட சாபக்கேடு. எனக்கு ஐ டோன்ட் லைக், பிடிக்கல. ஏதோ போகின்னு வருது, அது மட்டும் பிடிச்சிருக்கு. எனக்கு பொங்கல்லாம் பிடிக்கும். போகி பொங்கல் பழசெல்லாம் கொளுத்துவாங்கல்ல, அது மாதிரி இந்த பழசெல்லாம் கொளுத்துனா கொஞ்சம் தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கும், தமிழ்நாடும் நல்லாயிருக்கும். அந்த ஃபேன் அலையிற பைத்தியம் இருக்குல்ல, அந்த பைத்தியம் நடுவில் சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில ஒன்றும் தெரியாத அப்பாவி ஜனங்கள் இருக்காங்களா, அவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சினிமா தான் இந்த உலகத்திலேயே ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இவனுக்கு பண்ணுற சேட்டை இருக்குது. அவன்ட்டு என் தலைவன், என் உயிர், என் மயிறு, என் தலைமுடி, அது இது என் தலைவனுக்காக உசர விழுகிறோம் பார்த்தியா. இந்த கம்யூனிட்டிங்க தொல்லை தாங்க முடியல தமிழ்நாட்டில் வந்துட்டு. ஒவ்வொருத்தனும் அவன் புதுசாக நேற்று பேஞ்ச மலையில் முடிச்சாங்களாம் என்னோட ஃபேன், எனக்கு வந்து லட்சம் பேர் இருக்காங்க, கோடி பேர் இருக்காங்க. முடியல, இவங்க பண்ணுற அளப்ப தாங்க முடியல. பணத்துக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க, இவனும் ஏதோ பண்ணுறாங்க. ஐ டோன்ட் லைக் திஸ் எப்படி சொல்கிறது, செட் ஆஃப் ஒர்க்கு எனக்கு பிடிக்கல எனக்கு. ஆமாம், உலக நாயன் கூட ஒரு யங் சூப்பர் ஸ்டாரா நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 18+ கண்டென்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிம்பு இருக்காரு, அவரோட படத்துலையும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே 18+ தான் இருக்கும். 2 பேரும் சேரும் போது எப்படி இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு எப்படி சொல்கிறது, சகிலா ரேஷ்மா இவங்க படங்களை மீறுற அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தில் அது மாதிரி கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிர்பார்க்கலாம். எஸ்டிஆர்னா என்ன, சிலம்பரசனே எப்படி எஸ்டிஆர், சிலம்பரசன் சிம்முனே கூப்பிடலாம், சிலம்பரசனே கூப்பிடலாம், அது என்ன எஸ்டிஆர் எனக்கு புரியல. அவன் பாடி இஷ்டத்துக்கு அப்படியே அடிச்சோட்டுக்க வேண்டியதான். இது வந்து எஸ்டிஆர், பிடிஆர், ஓடிஆர்னுக்கிட்டு முடியல. இவனுக்கு அட்ராசிட்டி தாங்க முடியல. தமிழ்நாடு எங்கே போய் நிற்குமா தெரியல. சொல்லுங்க, கேட்க வந்தீங்களே. ரத்னம் அவர் கடைசியாக 3-4 படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பொன்னியின் செல்வன் ஏதோ சுமாராக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டுச்சு. தக் லைஃப் இது அந்த அளவுக்கு இப்பெல்லாம் ட்ரெண்டிங் இல்லைங்க. அவங்களாம் மார்க்கெட் போயிருச்சுங்க. சும்மா வந்துட்டு ஏதோ படம் அந்த பேர் சம்பாதிச்சு வச்சு அந்த பேரை வச்சுட்டு ஏதோ படம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு உருட்டிட்டு கேமரா வச்சுட்டு கேமரா ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஏதோ உங்கள் காலத்தை ஓட்டிட்டு நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக சரக்கு இருக்காது. என்ன எனக்கு என்னன்னு தெரியல. வெற்றிமாறன், தனுஷ் இவங்க ஒரு அந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களாம் ஒரு குரூப்பாகவே இருந்துக்கிட்டு அந்த வட சென்னை அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குப்பம், சேரி இது மாதிரி ஏரியா இருக்குல்ல, அவங்களே பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. அவங்க மட்டும் தான் மக்களா, வேற எங்கேயுமே நான் தெரியாம உலகத்தில் உங்களுக்கு வேற ஏரியா கிடைக்கலையா, வேற கதைக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் அங்கேயே போய் ஏன் குத்துன்னு குத்துறீங்க. அந்த மக்களே வந்து ஏன் குறி வைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கிறவங்களாம் ஒன்றும் அறியாதவங்களா, இல்லை அங்கே இருந்தால் ஹீரோ முளைச்சி வரும், மற்ற இடத்துல தான் எங்கேயுமே ஹீரோ வரமாட்டான். அதோட விஷயம்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏதோ குப்பத்தில் இருந்து ஒரு ஹீரோ வர மாதிரி அந்த பேக்ரவுண்ட் விஷயம்லாம் பார்த்தா அப்படி தெரியுது. அந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அது குறைச்சிக்கலாம், அதான் நல்லது. அவங்க வந்துட்டு அந்த சென்னை ஸ்லாங்குவேஜ்லாம் அது மாதிரி பேசினா தான் மக்கள் விசில் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்களாம் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது குழந்தைகள் பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. இது சொல்லி வந்து ரசிச்சுட்டு கைத்தட்டி ரசிச்சுக்கிறானுங்க. இது வந்து கேட்டால் உலகத்தரத்தில் நாங்கள் படம் எடுக்கிறோம், இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை உலகத்தை சொல்கிறோம். ஏங்க அதான் தெரியாமல் தான் கேட்குறது. இது மாதிரி வந்துட்டு அவங்களோட செட் ஆஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம். அதான் இதை நான் வந்து நீங்கள் சொல்லி மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒவ்வொருத்தனும் வெளியே என்னது உங்களுக்கு பார்த்து நேருக்கு நேராக சொல்கிறதில்ல. ஆனால் பப்ளிக்கோட மனநிலை அப்படி தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன், கண்டிப்பாக 2 பேரும் 18+, 2 பேருமே நடிப்பாங்க. அதான் இது ஒரு இப்போ சொல்ல ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அப்பா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கிஸ் இல்லாமல் ஹக் சீன் இல்லாமல் கண்டிப்பாக நடிக்க மாட்டார். ஏன்னா அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த ஃபேஷன் அப்படின்னு சொல்கிற பண்ணிங்க நாய்ங்களா இருக்குல்ல,
ஏன்டா ஃபேஷன் சொல்லிட்டு கன்றாவே நடிக்கிறீங்களா, அதுக்கு வந்துட்டு ஏன் அது வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு தெரியல. மாட்டு சாணியும் சாப்பிடுங்க, அதுவும் ஃபேஷன் தான். அதே மாதிரி ஒரு சிம்பும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஃபிலிம் தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரெண்டும் ஒரு கன்றாவையான காம்பினேஷன் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இது மாதிரி நான் சொன்னதுக்கான ரீசன் தான், இது மாதிரி கண்ட்ராவிசியில் நடிச்சு அப்படி அவங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போயிடுவாங்க. என்னடா இவனுங்கெல்லாம் ஏதோ வந்துட்டு உலகத்தில் இல்லாத விஷயத்த பண்ணுற மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க விலகிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பிடிக்காம. சரி இருக்கவே இருக்காரு, அவரை கமல் சார் திங்க் பண்ணிருப்பாரு, சரி இருக்கா நம்ம அடிமை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. வசமாக மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான். சும்மா ஒரு மனசு ஆறுதல் சொல்லுவாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வரும். எவ்வளோ பேர் இது மாதிரி ஏமாத்திருக்காங்க. விக்ரம் படத்தில் சூர்யா கூட தான் சொன்னாங்க, இதை அந்த டைமில் கிளிக் ஆகிச்சு ரோலெக்ஸ் கேரக்டர் அது மாதிரி எல்லாம் சொல்லி அந்த டைமுக்கு, அதாவது அவங்களுக்கு என்னன்னா ஒரு காரியம் ஆகிறதுக்கோசரம் அவங்க என்னன்னாலும் சொல்லுவாங்க. அந்த டைமில் அவர் நடிக்க வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தில் இந்த கேரக்டர் தான் உங்களுக்கு மெயின் கேரக்டர், சப்போஸ் உங்களுக்கு ஆஸ்காரே கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பில்டப் போடுவாங்க. அதை நம்பி ஏமாறதோ ஒரு நடிகனோட அவங்க கையில் இருக்குது. அது படம் வந்தால் தான் என்ன தெரியும். இந்த அளவுக்குலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக ஒருத்தலாம் இருக்காதுங்க. நாயகன் மாதிரிலாம் எதிர்பார்க்க தேவையில்ல. அது வந்தா என்ன வரலினா என்ன, அவனுக்கு நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு, வர தேவையில்ல. அப்போ இப்படியே போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். வந்தா என்ன வரலினா என்ன, அவர் டைரக்ஷன் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் எப்படி சொல்றது, பெருசா வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் கிரியேட் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்றேன், அவர்லாம் அப்படியே பாடத்தை வயசான காலத்துல ஏன் இது மாதிரி வந்துட்டு படம் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்ட்டு தேவலாம். அவர்லாம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். சும்மா வந்து பாருங்க கமலா. ஆமாமா, அதான் அவங்க லட்சணக்கு நான் தான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா நீங்க போயிட்டு எல்லாம் வயசான காலத்துல சக்கர நோய் டிபி அந்த காலத்துல ஏன் படம் எடுக்கிற படம் நல்லா போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா இளைய தலைமுறைக்கு வழி விடுங்க, அதுவே நல்லது. இப்போ வந்துட்டு யங் டேலண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டேரக்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா அவங்க தமிழ் சினிமா பாத்துக்காங்க. நீங்க தமிழ் சினிமா வலிக்காம இருந்தா போதும். அதான் போய் ரெஸ்ட்டை ஓய்வு எடுங்க. என்ன யங்ஸ்டர் எடுக்கிற படங்களை பாருங்க, உலக சினிமா உலக தரத்துக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க, அதை பார்த்து கத்துக்குங்க, அவ்வளவுதான். மற்றப்பெல்லாம் பெருசா இல்லை, உங்களோட ட்ரெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு 2000க்கு முன்னாடி. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை பெருசாக வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் வந்துட்டு போய் ஒன்றும் கோல்டன் குளோப் ஆஸ்கார்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் வாங்கி தரணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க. இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஈசான் ரொம்ப பிரில்லியண்டாக தான் இருக்காங்க. அதனால் அவங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்டு வயசான காலத்தில் ஏன் இது மாதிரி வந்துட்டு இவர் வேறு கட்சி ஆரம்பிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு இவர் பேரை நான் இவ்வளோ நாளாக சேர்த்த பேர் புகழ் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு இருக்காரு. வயசான காலத்தில் ஏன் அப்படி பண்ணிட்டு வரீங்க, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுங்க. ஆடுற எவ்வளோ நாளைக்கு ஆடிட்டே இருப்பீங்க, ஒரு 5-6 வருஷம் வந்துட்டு மற்றவங்க ஆடுறதையும் பாருங்கள்.